அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. வரதட்சணை கொடுமை, தாயுடன் பேசிய கொடூர காவலரின் ஆடியோ வெளியாகி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரையில் மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய காவலர் பூபாலன் தனது தாயிடம் பேசிய ஆடியோ தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. மாமனாரிடம் வரதட்சணை கேட்க கூறி காவலர் பூபாலனிடம் அவரது தாய் கூறும் அதிர்ச்சி தரும் தகவல் தற்போது வெளியாகி இருப்பதை அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வரதட்சணை கேட்க சொல்லி காவலரின் தாய் தூண்டக்கூடிய அந்த ஆடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. மனைவியின் பெற்றோரிடம் வரதட்சணை கேட்க கூறி காவலரின் தாய் தூண்டிவிடும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது மதுரை செய்தியாளர் சல்மான். சல்மான், காவலர் தன்னுடைய மனைவியை துன்புறுத்தியதை சகோதரியிடம் தெரிவித்ததே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் அந்த காவலரின் தாய் மனைவியை துன்புறுத்தும் அளவிற்கு வரதட்சணை கேட்பதாக சொல்லக்கூடிய ஆடியோ வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் பெண்ணான இருக்கக்கூடிய பெண் தனியார் பள்ளியில் படித்து பணியாற்றி வந்த தனியார் பள்ளி ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒரு பெண் மதுரை காதக்கிணறு பகுதியைச் சேர்ந்த அப்பன் திருப்பதியில் காவலராக பணிபுரியக்கூடிய பூபாலன் என்பவரை திருமணம் செய்து அவர்களுக்கு 2 குழந்தைகள் இருந்து வந்த நிலையில் அவருடைய அந்த பூபாலனுடைய தந்தை சாத்தூரில் காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில்தான் அவரது குடும்பத்தினர், அதாவது கணவர் பூபாலனுடைய குடும்பத்தினர் தொடர்ந்து தன்னை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறி அந்த இளம்பெண் அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் வரதட்சணை புகார் அளித்திருந்தார். இதனிடையே அவரை அந்த காவலர் பூபாலன் தனது மனைவியை துன்புறுத்தி கழுத்தை நெரித்து அதே போன்று உடல் முழுவதுமாக நெரித்து துன்புறுத்தல் செய்தது தொடர்பாக அவரிடம் சகோதரியிடம் பேசியது தொடர்பான ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த வரதட்சணை குற்றச்சாட்டின் கீழாக காவலர் பூபாலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இந்த நிலையில்தான் ஏற்கனவே காவலர் பூபாலன் அவரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டு மதுரை சரக டிஐஜி உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பூபாலன் மற்றும் அவரது தாயார் விஜய் ஆகிய இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய ஆடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே பூபாலன் தனது சகோதரியிடம் பேசிய அந்த அனிதாவிடம் பேசிய ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியதன் அடிப்படையில் தான் காவல்துறையினரும் கூட வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அவருடைய தாயாருடன் காவலர் பூபாலன் பேசக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவில் அந்த இளம்பெண்ணுடைய தம்பிக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார்கள், வீடு கட்டி கொடுத்திருக்கிறார்கள், ஏன் நீ கேட்கவில்லை என அந்த காவலர் பூபாலனை தூண்டும் வகையிலாக பேசியிருக்கக்கூடிய அந்த ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. அந்த ஆடியோவும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சிறிய சிறிய குறைகளுக்கு கூட உன் மனைவி சாதாரணமான லேசுப்பட்டவள் அல்ல என கூறி அவரை அந்த வரதட்சணைக்காக தூண்டும் வகையிலாக பேசியிருக்கிறார். அந்த ஆடியோவும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து உங்களுடைய மகனுக்கு செய்திருக்கிறீர்கள், ஏன் எனது மனைவிக்கு செய்யவில்லை என உங்கள் மாமனாரிடம் கேட்க வேண்டியதுதான் என வரதட்சணை கேட்பதை தூண்டும் வகையிலாக அவர் விஜயா பேசியிருக்கக்கூடிய அந்த ஆடியோ தற்போது வெளியாகி மிகப்பெரிய மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் ஏற்கனவே ஆடியோ வெளியாகிதான் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது காவலர் பூபாலனிடம் அவருடைய தாயார் வரதட்சணையை கேட்டு தூண்டும் வகையிலாக பேசக்கூடிய அந்த ஆடியோவும் வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சல்மான்.